கட்டுமானத்துறைக்கு பல்வேறு விதிமுறைகளை தளர்த்தி அனுமதி வழங்கிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பதிவு செய்யப்பட்ட பொறியாளர்கள் சங்கம் கன்னியாகுமரி சார்பில் நாகர்கோவிலில் ஐம்பெரும் விழாவில் பொறியாளர்கள் நன்றி தெரிவித்தனர். இதில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். பதிவு செய்யப்பட்ட பொறியாளர் சங்கம் கன்னியாகுமரி சென்டர் சார்பாக நாகர்கோவிலில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. பதிவு செய்யப்பட்ட பொறியாளர்களுக்கு செய்முறை விளக்க கையோடு, பொறியாளர்களுக்கு காப்பீடு திட்டம், இறந்த பொறியாளர்கள் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்குதல், மாதிரி ஒப்பந்த படிவம் அளித்தல், பதிவு செய்யப்பட்ட பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரஜிஸ்குமாருக்கு பாராட்டு விழா என ஐம்பெரும் விழா நடைபெற்றது. விழாவினை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மாநகராட்சி கமிஷனர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தலைவர் ரஜிஸ் ராஜ் பேசும்போது 3200 சதுரடி பரப்பளவில் உள்ள கட்டிடங்களுக்கு பணிபூர்த்தி நிறைவு சான்றிதழ் அளித்தால்தான் மின் இணைப்பு தருவார்கள் என்ற நிலை இருந்தது. மேலும் அதில் பல்வேறு சிக்கல்கள் கட்டுமானம் செய்ய முடியாமல் இழுத்தடிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு தற்போது தீர்வு காணப்பட்டு தழுவுகள் அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் கட்டுமானத்துறையில் உள்ள ஏராளமான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மேலும் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அதற்கு முன்னர் கமிஷனர் அல்லது டவுன் பிளானிங் ஆபீசர் பார்த்த பின்னர் தான் வேலை செய்ய முடியும். ஆனால் தற்போது உங்கள் பொறியாளரிடம் சொல்லி விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டிடம் கட்டிவிட்டு அனுமதி பெற்று விடலாம். கட்டுமானத்துறைக்கு ஒரு புத்துணர்ச்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்துள்ளார். கட்டுமானத்திற்கு ஒரே நாளில் அனுமதி தர முதலமைச்சர் தற்போது ஆணையிட்டுள்ளார். இதற்கு தங்களது சங்கம் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என அவர் பேசினார். விழாவில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசும்போது, கட்டிடங்கள் கட்டும் பொழுது அரசாங்கத்தின் விதிமுறைகளை கட்டிட உரிமையாளர்களிடம் பொறியாளர்கள் நிச்சயம் தெரிவிக்க வேண்டும் என்றும், அண்மை காலமாக தமது மாவட்டத்தில் வயல்கள் அழிக்கப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. இதனால் நீர் போகும் பாதைகள் அடைக்கப்பட்டு மழை பெய்யும் போது தண்ணீர் பெருகி அழிவை ஏற்படுத்துகிறது. கட்டிடம் கட்டுவதற்கு உரிய விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு கட்டப்பட்டால் அது அனைவருக்கும் நல்லது. இதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது என்றும் அவர் பேசினார். விழாவில் பில்டர்ஸ் அசோசியேஷன்ஸ் முன்னாள் தேசிய துணைத் தலைவர் வேதானந்த், பதிவு செய்யப்பட்ட பொறியாளர் சங்கம் கன்னியாகுமரி சென்டர் நிர்வாகிகள் சிறில் கிறிஸ்துராஜ், சிவக்குமார், தாமஸ் பிரேம்குமார், ஜஸ்டின் பால், கண்ணன், ராஜகுமார், அமுதன், ஆனந்த் பால், கிருஷ்ணமூர்த்தி, ஜாபர் சாதிக், சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கட்டிடம் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாக நீங்கள் அனுமதி பெற்று அதை கமிஷனரோ நம்முடைய டிபிஓவர்களோ எல்லாரும் ஒரு செக்கப் செய்து பார்த்து இடத்தை சரி செய்து அனுமதி எல்லாம் சரிதானா என்று பார்த்த பொழுதுதான் நீங்கள் வேலையை ஆரம்பிக்க முடியும். இப்பொழுது அப்படி இல்லை. நேற்று தான் பத்திரிகை செய்தி படித்து அது எந்த அளவுக்கு நீங்கள் நடைமுறைக்கு தெரியவில்லை. நீங்கள் கட்டளம் தொடங்கி விடலாம். நீங்கள் உங்கள் பொறியாளர் சொல்லி விதிமுறைகள் உட்பட்டு நீங்கள் கட்டுவதாக இருந்தால் நீங்கள் கட்டட வேலையை தொடங்கிவிட்டு நீங்கள் அனுமதிக்கு செல்லலாம் என்று அந்த முத்துசாமி அவர்கள் பத்திரிகையில் கூடிய செய்தியை நான் படித்தேன். அவ்வாறாக மிகப்பெரிய ஒரு சாதனையை இந்த கட்டுமான துறைக்கு புத்துயிர் ஊட்டியிருக்கக்கூடிய நம்முடைய ஒரு மாநில முதலமைச்சர் அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி சார் அவர்களுக்கு பாராட்டு விழா தெரிவிக்கும் வகையில் தான் இந்த விழாவுடைய முதல் தீர்மானம் மிகப்பெரிய ஒரு கைத்தறி கொடுக்க ஒரு ஸ்லோபி கரையா இருக்கும், ஒரு வாட்டர் கரையா இருக்கும், அவ்வளோத்தையும் க்ளோஸ் பண்ணி அடைச்சிட்டு தாக்கி முடியாம ஓடிச்சு. இதே தடவை ஊட்டி கொடைக்கானலுக்கு விருது கரையில் ரொம்ப நாள். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். அதில் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னா அதை கஸ்டமருக்கு சொல்லணும்னு இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாளும் இல்லையா, இப்போ நான் இதுக்கு எதிராக நாள் பேச முடியாது. அதில் நான் சொன்னேன், கம்ப்ளீட் வாட்டர் கேஸும் பிளாக். நீங்கள் இந்தியாவில் தவிர எந்த ஒரு கண்ட்ரிலையும் நாகர்கோவில் நகராட்சி எக்ஸ்டெண்ட் பில்டிங் கட்டவே முடியாது. இவ்வளோ ஓப்பனாக பேச கட்ட முடியாது. ஏன்னா இது கமாண்ட் ஏரியா. கமாண்ட் ஏரியா என்பது வடிநில பகுதின்னு சொல்லுவாங்க. அதான் விவசாயத்திற்கான ஒட்டுமொத்த பகுதி. பேச்சுப்பாறையில் தண்ணி இருக்கிறது வரைக்கும் இந்த ஏரியா கமாண்ட் ஏரியா. ஏன்னா இது கம்ப்ளீட்லி சார்ஜ் போட்டு கவர் பண்ணாங்க. இது இந்த நாட்டினுடைய அசெட் வெட்லேண்ட். டோட்டல் வெட்லேண்ட் நம்ம அழிக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஃபியூச்சர் ப்ராடக்ட் கொண்டுன்றது நமக்கு யாருக்கும் தெரியும்ன்றது தெரியாது. இது ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நான் முன்னாடி வீடு கட்டுறான்னு சொல்லுங்க, நம்ம மாற்று வழிக்கு போடணும். ஹைரைஸ் பில்டிங்ஸுக்கு அதை பற்றி போடணும்.
நீங்கள் வந்து பெரிய பெரிய சிட்டிஸில் வாடகைலாம் ஹைவேஸ் பில்டிங்ஸில் தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு நம்ம ஏன் வெட்டில இருந்து நாசம் பண்ணிட்டு இப்போ அது போகாமல் இருக்கு. டெக்னாலஜி வந்துச்சு, எத்தனை மாடிகளும் கட்ட முடியும், அந்த அளவுக்கு டெக்னாலஜி நீங்கள். அப்போ நம்ம டெக்னாலஜியை கையில் வச்சுக்கிட்டு ஹைவேஸ் பில்டிங்ஸுக்கு போகாமல் இண்டிவிஜுவல் ஹவுசிங் போய் எல்லா வயலையும் நிரப்பி அப்புறம் பார்த்துட்டு தண்ணி வந்து எங்கே போடுவோம், நாங்கள் ஓடணும். கரெக்ட் இருக்காது, கமிஷன் இருக்காது. இரண்டு பார்த்து வயலுக்குள்ள தண்ணி வச்சுட்டு தண்ணி வந்து தண்ணி வராமல் என்ன வரும், தானே வரும். அப்படி எப்படி நம்ம கொண்டு போகிறோம்? நான் அந்த மீட்டிங் வர காரணமே தான், இட் ஷுட் பி a joint effort. ரெண்டாவது கல்ச்சரே மோசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட் அவுட் விடணும்னா அவங்க விடவே மாட்டாங்க. அவங்க அதே சேர்த்து இழுத்து கட்டினா தான் மனசு ஆகும். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.